இயங்குகின்றார்கட்கே பொய். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம், சிவகுரு தரிசனம் 1581 என்று நாம் சிந்திக்கின்றோம். குருவே சிவமென கூறினன் நந்தி, குருவே சிவம் என்பது குறித்ததோரார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே உரையுணர் உற்றதோர் கோவே. இந்த கடைசியில் இந்த உரையுணர் உற்றதோர் கோவே அப்படின்றது ஒரு பெரிய பொருள் பதிக்கக்கூடிய வரிகளாக உணர்கின்றேன். இந்த சிவகுரு தரிசனத்துல பாத்தீங்கன்னா குருவனுடைய சிறப்பை தான் ரொம்ப அதிகமாக நாயனார் விளக்குகின்றார். உனக்கு உபதேசம் செய்யக்கூடிய குரு சிவபெருமான் தான் அப்படின்றத தெளிவுபடுத்துறார். ஏன்னா அவருக்கு ஏற்பட்ட அனுபவம். கண்ணுக்கு தெரியாத குரு கண்ணுக்கு தெரிகின்ற குரு வடிவில் நமக்கு உதவி புரிகின்றார், அருள்கின்றார். நம்ம சாதாரண மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குரு வருவாரு, அவர் ஒரு சாதாரண ஒரு நார்மல் பீப்புள் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் தான் சிவன்ன்றத உணர்றதில்லை. அவங்க சிவனுக்கு நல்ல ஒரு விளக்கம் சொல்றாரு. எப்படின்னா, குரு உலகத்தை ஆளக்கூடிய தலைவன், சீடனின் பக்குவத்துக்கு ஏற்ப எல்லாமுமாக நின்று வழிநடத்துவார். அதான் சொல்லுவார், சிவன் எதை கேட்டாலும் கொடுப்பார். நமக்கு வரல, நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம கரெக்டா கேட்கலன்னு அர்த்தம். ஏற்கனவே கேட்டதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப அத்தகைய குருவை நம்ம சொற்களால் எல்லாம் விவரிக்க முடியாது. ஏன்னா மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத பேரொழியாய் விளக்கக்கூடிய பெரிய தலைவன் அவன். ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு பெரிய ஞானி தவம் செய்து கொண்டிருக்கின்றார். பல சீடர்கள் அவர்கிட்ட கல்வி கேட்க விரும்பினாங்க. ஒரு சீடன் மட்டும் ரொம்ப அடக்கமானவன். மற்ற சீடர்கள்லாம் சீக்கிரம் இவர்கிட்ட மந்திரம் தந்திரம்லாம் கத்துக்கிட்டு வெளியில போயிடணும், நம்மளும் இவரை மாதிரி மகானாகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு சீடன் மட்டும் குருவுக்கு ரொம்ப பணிவிடை செஞ்சுக்கிட்டு அவன் சிவனுக்கு செய்யற தொண்டாகவே கருதணும். அப்ப குரு சோதிக்க ஆரம்பிக்க நினைக்கிறாரு. சரி, உடல்நல சரியில்லாத மாதிரி நடிக்கிறாரு. மற்ற சீடெல்லாம் ஒருத்தரா கைட்டிக்கிறாங்க. சரி, என்ன இவருக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, இவர்கிட்ட ஒன்னும் விஷயம் இல்லை, நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த ஒரு சீடன் மட்டும் ரொம்ப நம்பணும், இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, வழிகாட்டக்கூடிய ஈசன் தான், எனக்கு ஞானத்தையே ஏற்றியவர் அப்படின்றார். அப்போ குரு கேக்குறாரு ஒரு நாள், ஏன்பா நான் இறந்துட்டா என்னப்பா பண்ணுவ அப்படின்றாரு. அப்ப சொல்றான், எனது உணர்வுக்கும் போதிக்கக்கூடிய உரைக்கும் எட்டாத அந்த சிவன் நீங்க தான் ஐயா அப்படின்றான். அப்பவே அந்த குரு மறைஞ்சுக்கிட்டு ஜோதி வடிவாக காட்சியளித்தார் அப்படின்னு ஒரு கதை. அப்ப குருவின் உருவத்தை பார்ப்பவன் சிவன் அல்ல, குருவுக்குள் இருக்கும் சிவனை காண்பவனே ஞானி. அப்ப இந்த சிவர் திருமூலர் இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறாருன்னா, குரு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அல்ல, நம்மிடம் உள்ள அறியாமையை நீக்கக்கூடிய, நம்மை இறைவனிடம் சேர்க்கும் நடமாடும் சிவமாக குரு உள்ளார். அதான் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு, நம்ம கிட்ட அறியாமையை நீக்கணும், அவர்தான் குரு. நமக்கு அவா இருக்கணும், இறைவனிடம் செல்லக்கூடிய அவா இருக்கு அப்படின்னாக்கா நம்மளை கண்டிப்பாக அழைத்து கொண்டு செல்வார் அப்படின்றதுதான். அப்ப குருவின் மூலமாக அந்த பரம்பொருளை நாம் காண வேண்டும். இதுதான் ரொம்ப சுத்தமா நமக்கு ஒரு டிப் கொடுக்கிறாரு. அந்த கடைசி வரை சொன்ன பாருங்க, உரை உணர்வு அற்றதோர் கோ. அவர் ஒரு உன்னத நிலையில நிக்கிறதா சொல்றாரு. உரையற்ற நிலை அப்படின்னா பியாண்ட் ஸ்பீச். ஒரு ஸ்வீட்டினுடைய தன்மையை சொல்லணும், தித்திப்பா இருக்குது, இனிப்பா இருக்குது அப்படின்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல விவரிக்க முடியாது. நாக்குல உனக்கு சுவையை உணரக்கூடிய நரம்புகள், அந்த சுவை நரம்புகள் இருந்ததுன்னா அந்த இனிப்ப வாயில போட்டோம்னா அந்த சுவையை உணர முடியும். அப்ப இறைவனுடைய சிவ அனுபவம் உனக்கு வேணும்னா அதை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு நம்ம சொல்லணும். அதுக்கு உரையற்ற நிலைதான் பெஸ்ட். உரை உணர்வு அற்றதோர் அப்படின்றாருங்க. அப்ப உணர்வு அற்ற நிலை அது எப்படின்னா, 5 புலன்களாலெல்லாம் அது பார்க்கவே முடியாது.
நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கடவுளை ஒரு விஷயமா அவங்கவுங்க உணர்ந்ததை அவங்கவுங்க சொல்றாங்க. நீ எப்படி உணர போற? அப்ப அந்த 5 புலங்கள் தான் நமக்கு வெளி உலக தொடர்புகள். அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். இதுல நம்ம நார்மலா ஹியூமன் பீயிங்ஸினுடைய டெண்டன்சி பார்த்தோம்னா ஏதாவது மனம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும், எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம எப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம், அதாவது எண்ணங்கள் அடங்கிய அமைதி நிலை பாருங்க, அங்கதான் இறைவனை பார்க்கக்கூடிய இடம். அப்ப அந்த தாத்தை ஸ்டாப் பண்ண தெரியணும் நமக்கு அப்படின்றாருங்க. அந்த அமைதி நிலையை நமக்கு தருபவர் தான் குரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ரமண மகர்ஷி போய் உட்கார்ந்தான், ஒரு பேர் அமைதி கிடைச்சிது அப்படிம்பாங்க. இந்த கடைசி வார்த்தை உறவினர்வு அற்ற கோ என்றால் அரசன், உலகுக்கெல்லாம் தலைவன், பிரபஞ்சத்துக்கெல்லாம் பரம்பொருள், நமக்கு தேவையானதை கொடுப்பவர், அருள்பவர். அந்த மூணு நிலையா பார்க்கலாம். நம்ம புறநிலையில பார்த்தோம்னா குருவானவர் மனித உருவுல வருவாரு, பேசுவாரு. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா சிவத்தினுடைய கருவி, அவர் மூலமாக சிவத்தை நாம் காண வேண்டும். அகத்துல போறோம் அப்படின்னாக்கா அறிவு, அறிவுரை, மந்திரம், ஒழுக்கம், இது ஞானத்தினுடைய ஊற்று. உண்மை நிலை என்ன, அல்டிமேட் நிலை என்னன்னாக்கா அமைதி, பேரின்பம். இதுதாங்க அந்த உரை உணர்வு அற்ற சிவம் அப்படின்றது. இதுக்கு கடைசியா ஒரு சின்ன விளக்கம் டக்குன்னு புரியும். என்னன்னா, கண்ணாடியை பார்க்கிறோம், கண்ணாடியில நம்ம பிம்பம் தெரியுது, அதுதான் குரு சிவம். ஒளி என்பது இல்லை என்றால் கண்ணாடியில நீ பார்க்க முடியாது. கண்ணாடி சிவம் கிடையாது. அதாவது கண்ணாடி இருக்குது, கண்ணாடியில நம்மளை பார்க்கறதுக்கு அந்த ஒளி வேணும். அப்ப கண்ணாடியே ஒளின்னு நினைக்கிறதும் தப்பு, கண்ணாடியே குருன்னு நினைக்கிறதும் தப்பு. கண்ணாடி வழியாக ஒளியை தரிசிப்பதே சரியான பக்தி. அப்ப குருவே சிவம்ன்றது அந்த மூலத்தை நம்ம அடையிறதுன்றது முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் குழப்பிக் கூடாது. கண்ணாடின்றது ஒளி, ரெண்டையும் கண்ணாடி மூலமாக ஒளியின் வழியாக இறைவனை தரிசிக்க வேண்டும், சரியான பக்தி என்று கூறி தலத்தை கௌரி அம்மா அவரிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. மிக அருமையான விளக்கம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி. வாங்க விந்தியம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1581வது திருமந்திரம். குருவே சிவம் என கொள்க. திருமந்திரம். குருவே சிவம் என கூறின நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. அருமையான திருமந்திரம். பரம்பொருள்தான் ஞான குருநாதன் என்று சொல்லி அருளினான் நந்தி எம்பெருமான். ஆனால் சிவ பரம்பொருளே ஞானகுரு என்பதை இன்னும் பலர் அறியாது இருக்கின்றார்களே. என்னே அறியாமை. குருநாதன் தான் சிவ பரம்பொருளாகவும் சீவர்களுக்கெல்லாம் மேலான தலைவனாக உலகாட்சி செய்பவனுமாய் இருக்கிறான். ஞான குருநாதனான இவன் வாக்கும் மனமும் கடந்து நிற்கின்ற தலைவனுமாம். குறித்து எண்ணி ஓரார் சிந்திக்க மாட்டார்கள். கோன் அரசன், உரை சொல், வாக்கு உணர்வு, நினைவு மனம், கோ தலைவன். கழக வெளியீட்டில் நந்தியாகிய முழு முதற் சிவன் அருள் வீழ்ச்சியால் எழுந்தருளி வந்து ஆட்கொள்ளும் குருவே சிவன் என்று அருளினன். துணையால் குருவே சிவன் என்னும் மெய்மையினை குறித்தோர் சிவனுமாய் சிறப்பொருள் தலைவனுமாய் நிற்பவர் ஆவர். அவரையே சிவகுரு என்பர். அச்சிவகுருவே நூலால் உணரும் நோன்மை அறிவாலும் அறிய ஒண்ணாத சிவன் என்பர். நூல் உணர்வு, சுட்டுணர்வு, நோன்மை உணர்வு, சிற்றுணர்வு, நுண்ணுணர்வு, முற்றுணர்வு, அருள் வீழ்ச்சி, சக்தி நிபாதம்,
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1581. குருவே சிவமென கூறினன் நந்தி, குருவே சிவமென்பது குறித்தோரார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே யுரையுணர் வற்றதோர் கோவே. Translation. Nandi said that the Guru is Sivam. The Guru stands as Sivam, the Master. The Guru is the Lord beyond speech and consciousness. People do not realize that the Guru is Shiva himself. குருவே சிவமென கூறினன் நந்தி. நந்தி தேவர் சொல்லியிருக்காங்க, சிவம் தான் உன்னோட குருவா யார் இருக்காங்கன்னு நீ நினைக்கிறியோ அவங்க தான் சிவம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம எடுத்துக்கிற யாரு குருவா நீங்க எடுத்துக்கிறீங்கனாலும் அவங்க சிவம் தான். அவங்க சிவம் மன்றி வேற ஒருத்தவங்க இல்லை அப்படிங்க. ஏன்னா அவங்க சிவத்தை அடைஞ்சிருப்பாங்க இல்லையா. இப்ப நான் நந்தி தேவரை பிடிக்கிறேன்னா அவர் வேற எங்கேயும் கூட்டு போக முடியாது, சிவத்திட்ட மட்டும்தான் கூட்டு போக முடியும். அந்த மாதிரி இப்ப வள்ளலார் சொல்றாங்க, முருகரை சொல்றோம். எல்லாருமே நம்மளை சரி பண்ணி நம்மளை திருத்தி நம்மளோட வினைகளை நீக்கி இறைவன்கிட்ட கூட்டு போறவங்க தான். அப்படி இறைவன்கிட்ட கூட்டு போறவங்கள்ட்ட எந்த களங்கமும் இல்லாம இருக்கும். அவங்கள்ட்ட களங்கம் இல்லாம இருந்தாதான் அவங்களால நம்மளை வழி நடத்த முடியும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்க சிவமாக தான் இருக்க முடியும். அது நீங்க எந்த குருவாக சூட்சமாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தூய்மையா அந்த சிவமாக இருக்கிறவங்களாலதான் உங்களால குருவாவே இருக்க முடியும். அதனால குருவா இருக்கிறவங்க சிவம் தான் அப்படிங்கிறது தான் இங்க பாக்குறேன். குருவே சிவம் என்பது குறித்தோரார். குறித்து ஓரார் அப்படின்னா சிவம் குருதான் சிவம் என்பது. ஐயா இது மியூட்ல போட்டுக்கோங்க ஐயா, அழகேசன் ஐயா. நன்றிங்க ஐயா. குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். அந்த கவனித்து உற்று நோக்கி நமக்குள்ள இருக்கிற சிவனை அறியணும். அது அறியறது இல்லை, நமக்குள்ளதான் இருக்கிறாரு, நாம தான் சிவமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதை அறிஞ்சிட்டா நாமளே திரும்ப சிவமாக ஆயிடுறோம். நம்ம சிவம்ன்று தெரியாத நிலையில இருக்கிறோம். அப்புறம் நம்ம அது தெரிய அந்த விழிப்பு நிலை நமக்கே நம்ம குருவாக இருந்து அப்புறம் நாமளே சிவமாக ஆகிறோம். குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும். குருதான் சிவனாகவும் கோணுமாய் இங்க தலைவனாக, இது அனைத்தையும் இயக்கும் தலைவனாக, அந்த 5 தொழில்களை செய்தாலும் 6வதாக நமக்குள்ளேயும் சிவமாக தான் இருக்காரு. இங்க அனைத்துமே சிவமாக தான் இருக்கு. இங்க அனைத்தும் நடக்கிறது சிவனாக தான் இருக்கு. தலைவனாக இருப்பதும் சிவம்தான். குருவே யுரையுணர் வற்றதோர் கோவே. அவரை ஒரு வார்த்தையில இதான் குரு அப்படின்னு ஒரு வார்த்தையாலேயோ இல்ல உணர்வாலேயோ இப்படிதான் குரு நம்மளால சொல்ல முடியாது. அந்த வார்த்தையிலயும் அடங்க மாட்டாங்க, உரையிலயும் நம்ம இப்படிதான், இறைவன்னா இப்படிதான், குருனா இப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்கு அதெல்லாம் கடந்த அவர் கோவேனா இறைவன் தான். அந்த சிவம்தான் குருவா இருக்கிறாரு. அவர் இவர் தான் நம்ம ஒரு இதுக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது, ஒரு அடக்க முடியாது. ஒரு வார்த்தையிலயோ நம்ம உணர்வுலயோ ஒரு இதுதான் சொல்லி நம்மளால இது பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இறைவனாகவே இருக்கிறவர் தான் குரு அப்படிங்கிறதா இந்த பாடல் புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் பத்தி எல்லாருமே கூறியாச்சு. தேவாரம்.org இருக்கக்கூடிய பொழிப்புரை எதுவும் இல்லை, குறிப்புரை தான் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, குருவே சிவமென கூறினான் நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே அப்படின்னு மந்திரம் இருக்கு. அதற்கு உண்டான குறிப்புரையா என்ன சொல்றாருன்னா, நந்தி கூறினன் என்றது தாம் அறிந்தவாற்றை கூறியது என்பது என்று வேதாகமங்களில் சொல்லப்படும் பொருள். அதாவது இது ஒரு அனுபவ உணர்வு அப்படிங்கிறத வெரிஃபைடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். குறித்தல் அப்படின்னா உளம் கொள்ளுதல். சிவனுமாய் நிற்கும் என்றது சிவனை வேறு வழிபட வேண்டாமை கூறியதாம்.
அதுதான் அப்படிங்கிற மாதிரி. கோணுமாய் நிற்கும் என்றதும் இவனது ஆணையே சிவனது ஆணையாக அதன் வழி நிற்றலே அறமாதலை உணர்த்திற்று அப்படின்றாரு. ஈற்றடி குரு உடையவனாயினும் உருவினாலாகிய சிவனே என சிவனோடு இவனிடை வேற்றுமையின்மையை வலியுறுத்துவதாவது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இரண்டும் வேறல்ல என்று சொல்வதை சொல்கிறது அப்படின்னு. இதனால் சிவகுருவை அணுகி நிற்கும் முறை பலவும் தெரிந்து கூறப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு குருவை அணுகணும், அவரை எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த புரிந்து கொண்டதை எங்கனம் நாம் உணர்ந்து கொள்வது. புத்திக்கு போறது ஒண்ணு, அது தாண்டி உணர்வுக்குள்ள எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றத இங்க குறிப்புரையாக தேவாரம்.org குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த மந்திரம் நம்ம பார்த்தாச்சு. இதுலயே ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறாங்க. இந்த நந்தி அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். ஒரு சில இடங்கள்ல குருவாக பார்ப்போம், ஒரு சில இடங்கள்ல சிவமாகவே பார்ப்போம், ஒரு சில இடங்கள்ல திருமூலராகவும் பார்ப்போம், ஒரு சில இடங்கள்ல நாமாகவும் பார்க்கணும். அப்போ அதற்கு உண்டான ஒரு துவக்கம் இனிமே வரக்கூடிய அத்தனை மந்திரங்கள்லயும் ஒரு உயர்நிலை அனுபவங்களா, ஒரு உயர்நிலை தன்மைய சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அதனாலதான் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, குருவே சிவம் என கூறினான் நந்தி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க யாரு நந்தி? முதல்ல குருன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்போ ஆனா அவரே என்ன சொல்றாரு, குருவே சிவம் என கூறினான் நந்தி. அப்போ குரு தனியா, சிவம் தனியா, நந்தி தனியா, 3 கேரக்டர் எங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்றாரு, நான் 3வதா நிக்கிறேன், ஆனா இங்க 2 பேரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிடலாம். குருவே சிவம் என கூறு. நான் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சௌகரியத்துக்காக சொல்றேன், ரொம்ப மலினமாக்குறான்னு நினைச்சுக்காதீங்க. திஸ் இஸ் how we can understand. அப்போ 3வது நந்தி என்ன சொல்றாருன்னா, குருவும் சிவமும் ஒண்ணு அப்படிங்கிறாரு. குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் அப்படின்னா, அப்போ இந்த 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னா அந்த இடத்துல குரு வேறு சிவம் வேறு இல்ல. இந்த 2வது வரிய 2 விதமா புரிஞ்சுக்கலாம். இதை தெரியாதவர்களும் உள்ளார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அப்படியும் புரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல அவர் சொல்லிட்டாரு இல்ல, நந்தியம்பெருமான் நமக்கு அறிவுறுத்தி விட்டார் குருவே சிவம் என்று. அப்போ இந்த இடத்துல குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த இடத்துல என்ன, குரு வேறு சிவம் வேறுன்னு 2 விஷயமா இல்ல, ஒரே விஷயம்தான். அப்போ தண்ணி வேறு சமுத்திரம் வேறு இல்ல, ஒரே இடத்துல சமுத்திரம் தான் தண்ணி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப 2ஆ பார்க்க மாட்டோம். ஓரார் அப்படின்னா எண்ணி பார்க்க மாட்டோம் அப்படின்னு நம்ம பார்க்காம எதர் குருவா பார்ப்போம் இல்ல சிவமா பார்ப்போம் அப்படின்னும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரையுணர் வற்றதோர் கோவே அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல தலைவனாக, அப்போ இந்த இடத்துல 2வது பேச்சுக்கே இடம் இல்லை. சமுத்திரம் தான் தண்ணி, தண்ணி தான் சமுத்திரம்னு அந்த மீனுக்கு உணர்ந்துடுச்சுன்னா, இது இந்த எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சமுத்திரத்துல இருக்கிற மீன் என்ன நினைச்சுக்கோ, நம்ம தண்ணியில இருக்கோம், நிறைய தண்ணி இருக்கிறது சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல போனோம். இது ஒரு எக்ஸாம்பிள். ஸ்பிரிச்சுவாலிட்டியில இந்த எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலயும் பொருந்தி போகக்கூடிய ஒன்று. அதனாலதான் நான் ரொம்ப பிளாட்டாண்டா இந்த எக்ஸாம்பிள எடுத்துக்கிறேன். இது இந்த இடத்துல 2ஆவே இல்ல, குரு வேறு இல்ல, சிவன் வேறு இல்ல. அப்போ என்ன ஆகும், ஒரே விஷயம்தான், அதுதான் தலைவன். இப்போ நம்ம வீட்டுல 2 எடுத்துக்கிறோம், கணவன் மனைவி அப்படின்னு 2 இடத்துல அதிகாரம் பண்ணக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல சிக்கலாகும். கணவன் மனைவி சொன்னோம்னா வேண்டாம், ஏன்னா 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை. அப்போ அலுவலகத்துல மேனேஜர் சபார்டினேட் அப்படின்னு இருக்கும்போது அவரு தான் டெசிஷன் மேக்கிங், மேனேஜர் தான் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வந்துருச்சுன்னா
வேற கேள்வியே கிடையாது. யாருதான் தலைவன் ஆகிறார்கள், யாரு முடிவு எடுக்கிறாங்களோ அவங்கதான் தலைவர். அப்ப அந்த இடத்துல கோன் அப்படின்னா இந்த இடத்துல அரசன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அவரே வந்து அரசனாகவும் நிற்கக்கூடிய தன்மையை பெறுகிறார். குருவே உரை உணர்வற்றதே குவை. அப்போ நம்ம வந்து வணங்கி கொண்டு விட்டோம் என்றால் அந்த இடத்துல வேற ஆட்களுக்கு இடமே இல்லை. அதான் அவங்கள சொல்லவும் முடியாது. அவருடைய தன்மையை நம்மால் அத்தனை எளிதாக சொல்லிவிட முடியாது. அதனாலதான் உரை உணர்வற்றதோர் கோவே அப்படிங்கிறார். அப்ப அந்த தலைவன் தனிப்பெரும் தலைவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எப்போ அவன் தனிப்பெரும் தலைவனாக இருக்கிறான்? நாம வேற, அந்த தலைவன் வேறங்கிற உணர்வே இல்லாம அவன் நினைக்கிறத இங்க நம்ம செய்வோம் இல்லைங்களா? அதுதான் அந்த இடம்தான் உரை உணர்வற்றதோர் கோவை. அவன் தான் ஆகர்ஷண சக்தின்னு சொல்லுவான் இல்லைங்களா? நீங்க ஒரு சிலர்கிட்ட போங்களேன், ரொம்ப கோபமா போவோம். எனக்கெல்லாம் இது நடந்திருக்கு. நான் ஏதாவது கோபமா ஒண்ணும் இல்ல, என்னுடைய இன்னைக்கு கூட முந்தா நேத்து நடந்தது. நான் எதுக்கோ ஸ்ரீதருக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஏதோ சொல்லணும், அவர்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அவர் தொடர்ந்து போன்ல இருந்துட்டே இருக்கிறாரு. நான் சரின்னு எனக்கு ஒரு மாதிரி புகைச்சலா இருந்தது. நான் வடுக்க கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். மருமக கேக்குறா, என்னம்மா மூஞ்சி சரியில்லைன்னு. புடி உங்க அப்பா போன்லயே இருக்கிறாரு, எனக்கு இத சொல்லணும், கோவமா வருது எனக்கு, இவ்வளவு போன் பேசுறாரு அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவர் வந்த உடனே எல்லாம் மறந்துருச்சு. he is available to talk, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. So I told him what I wanted to tell. So இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தோன்னா அவங்களோட சன்னிதத்துல என்ன நடக்கும்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம். அந்த நிமிஷத்துல அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய ஒரு உணர்வாக நாம் மாறி விடுவோம். இதுதான் அந்த உரை உணர்வற்றதற்கு. எனக்குன்னு ஒரு உணர்வு கிடையாது அந்த இடத்துல, அந்த கோபம் இல்லை. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நான், டக்குன்னு எனக்கு வேற எக்ஸாம்பிள் வரல. அதாவது அந்த இறைவனுடைய சன்னிதானத்துல போய் நம்ம நிற்கும் போது நமக்கு வேற எந்த உணர்வும் வராது. அப்படியே ஒரு ஆழமான ஒரு தன்மை வரும். என்ன அவரு நினைக்கிறாரோ அதை நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம மாறி விடுவோம். அதனாலதான் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. அப்பதான் அவன் தலைவனாக மாறுகிறான். அவன் சொல்லும் போதே எனக்குள்ள கேள்வி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல அவன் தலைவனே இல்லை இல்லையா? அப்ப நம்மளுடைய நான் என்கின்ற அந்த விஷயம் நடந்து கொண்டே இருக்குது. அது அந்த இடத்துல தனிச்சு நிக்குது. தனிச்சு நின்றுச்சுன்னா அந்த இடத்துல தலைவன் இல்லை. தனித்து நிற்காத உரை உணர்வு அற்ற ஒரு தலைமை பண்பை உடையவனே சிவனுமாய் நிற்கக்கூடிய கோவாக நிற்கக்கூடிய சிவம். அந்த சிவமே நமக்கு குருவாக வந்து நமக்கு காட்டி தருகிறார் அப்படின்னு யாரு சொல்றா? இப்ப நந்தி. இப்ப இந்த நந்தியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? மூணாவது மனுஷனா புரிஞ்சுக்க வேண்டாம். இந்த உள்ளுணர்வு, நம்ம இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு சட்டை போட்டு இருக்கிற இந்த ஆன்மா இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஆன்மால இருக்கக்கூடிய அந்த மனம் சொல்றது, சித்தம் சொல்றது, புத்தி சொல்றது, அகங்காரம் போகும் பொழுது, அப்ப இதெல்லாம் சொல்லிடுச்சுன்னா அகங்காரம் போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா இந்த ஆன்மா சிவமாக மாறும். அது வரைக்கும் நந்திங்கிறது இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம் தான் இந்த இடத்துல என்னது? நந்தியாக நிற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்ப நந்தியினுடைய ஒரு புதிய பரிமாணத்தை இந்த இடத்துல நமக்கு வந்து காமிச்சு கொடுக்குறாரு. அதனால டைமென்ஷன் ஆஃப் நந்தி. இப்ப இந்த பார்வையிலயும் நம்ம ஒரு சில மந்திரங்களை பார்க்க வேண்டி இருக்கும். நந்தி என்பதை நாம் குருவாக கண்டது போக, நந்தி என்பதை நாம் வந்து திருமூலராக கண்டது போக, நந்தி என்பதை சிவமாக கண்டது போக, நந்தி என்பதை ஆன்மாவாகவும் நம்ம வந்து காண துவங்க வேண்டும் ஒரு சில மந்திரங்கள்ல. அப்போ வந்து இது வேறொரு டைமென்ஷன்ல நமக்கு இந்த பாடல் புரிய ஆரம்பிக்கும். அதற்குண்டான ஒரு ஆரம்பமா இந்த மந்திரத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வழிக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகுதிகளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. மிக அருமையான விளக்கம், மிக்க நன்றிங்க. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. யாராவது ஏதாவது கேக்குறாங்களான்னு கேட்டுக்கலாம் கௌரியம்மா. அதுக்கப்புறம் கந்தர அலங்காரத்தோட முதல் பாடல் மட்டும் ஓதி நிறைவு, அப்புறமா கிருத்திகா அந்த 8 வகை 64 சித்தியால் வரக்கூடிய மயக்கம் பத்தி பேசுவாங்க.
ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சரி, இல்லைன்னா பேசி முடிச்ச பிறகு கூட கேட்டுக்கலாம். இன்னைக்கு ஓத போற பாடல் வந்து கந்தர் அலங்காரத்துல இருந்து முதல் பாடல். அது மொத்தம் 108 பாட்டு. அது விநாயகர் வணக்கம் சேர்த்தோம்னா 108 பாட்டு. அதனால இன்னைக்கு முதல் பாடல் மட்டும் பார்ப்போம். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை, தவம் சற்றும் இல்லாத என்னை, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை, பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை, பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, ஆற்றை பணியை, இந்த இடத்துல பணியைனா பாம்புன்னு அர்த்தம். ஆற்றை பணியை இதழியை தும்பையை, ஆற்றை பணியை இதழியை தும்பையை, அம்புலியின் கீற்றை புனைந்த, அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான், ஆற்றை பணியை இதழியை தும்பையை, இதழின கொன்றை, ஆற்றை பணியை இதழியை தும்பையை, அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன், பெருமான் குமாரன் கிருபாகரனே, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. அற்புதம் ஐயா. மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா, நீங்க உங்களோட உரையை ஆரம்பிக்கலாம். மிக்க நன்றிங்க அம்மா. நன்றி. அனைவருக்கும் மற்றொரு காலை வணக்கம். உண்மையிலேயே அர்த்தநாரியாவுடைய இந்த ஓதல் வந்து அற்புதமானது. எனக்கு வந்து ஜெயஸ்ரீயோட, பாம்பே ஜெயஸ்ரீயோட குரல்ல ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு விருத்தம் இது. கிட்டத்தட்ட அதற்கு அதற்கு இணையான ஒரு மனோநிலையை கொடுத்தது ஐயாவினுடைய ஓதுதல். ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி ஐயா. வேறொரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டீங்க. இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஒரு அதிகமான ஒரு நேரம் எடுத்து ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கு காரணம், நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், திருமந்திரத்தை மீண்டும் மீண்டும் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு. இன்னைக்கும் நான் வாசிச்சிட்டு இருக்கேன். அப்படி ஒரு முறை வாசிக்கும் பொழுது இந்த மந்திரத்தை தாண்டும் பொழுது அது என்ன 8-8-64 சித்திகள், 8-8 சித்திகள் அப்படின்னா 64 சித்திகள்னு பொருள் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கான பயணம் எப்படி புரிஞ்சுக்கணும் இத அப்படிங்கிற இடத்துல நிறைய குறிப்புகள் வந்து நான் எடுத்தேன். அத வந்து நான்
ஐ திங்க் அது 2வது வாசிப்புல எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது 3வது வாசிப்புல ஒரு மறுவரையறை செய்த என்னுடைய புரிதல் சரிதானான்னு அப்படி தொடர்ந்து அத பல்வேறு விஷயங்களுக்காக அந்த இடத்த ரெஃபர் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ ஒரு சமயமும் ஒரு புது புது ஆடிஷன்ஸ் வந்து அதுல எனக்கு வந்துட்டே இருந்தது. எனக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு, என்ன குறிப்புனாலும் என்னுடைய கணனியில ஏற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. அதுவும் எக்ஸல் வந்து நான் ரொம்ப அதிகமா உபயோகம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இந்த மாதிரி குறிப்புகளை கூட நான் வந்து எக்ஸல்ல தான் போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரெஃபரன்ஸுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி பண்றது. ஆனா அந்த இடத்துல வந்து இது வரைக்கும் என் இடத்துல வந்து இணைக்காம நான் இருந்த ஒரு விஷயம், இந்த சித்திகள் தொடர்பான ஒரு பார்வையில வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறாரு, அகவல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது வரைக்கும் நான் பார்க்காம இணைக்காம இருந்தேன். அது ஏன் இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா நேற்றைக்கு வந்து ரொம்ப அழகா அர்த்தநாரியா வந்து இந்த விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்தேன். நன்றிகள் ஐயா. அழகா டைம் எடுத்து அந்த அருட்பால இந்த சித்திகள் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, அகவல்ல எந்தெந்த சித்தி எப்படி எப்படி சொல்லியிருக்காருன்னு அந்த குறிப்புகளோட அந்த வரிகளோட எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் அதையும் இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துலயும் அதை ரிஃபைன் பண்ணிட்டே வரும்போது இதையும் வந்து நான் அதுல சேர்த்திருக்கேன். ஆனா ஐயா சொன்ன வரிசையில நான் வைக்கல. ஏன்னா நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறதுனால அதுல எதுக்கு பொருந்துமோ அந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 64 மயக்கம் அப்படிங்கிறத முதல்ல வந்து 64 சித்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 64 சித்தி என்பதே ஒரு மயக்கம் தான். அத கூட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு வள்ளலாரு. சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அப்படின்னு. அப்போ நிலை சேர்ந்த அனுபவம்னா நம்ம வந்து இந்த சித்திய வந்து திருப்பி 2 அடுக்கா பார்க்கணும். ஒண்ணு வந்து எனிதிங் விச் வி கேன் டூ, அது வந்து ஒரு சித்தி. ஒன்னும் இல்ல, நடக்கிறது கூட ஒரு சித்தி தான். ஏன் ஒரு குழந்தை பிறக்கும் போது நடக்காது இல்லையா, அது வளர்ந்து அதற்குண்டான அந்த கால்கள்லாம் வலுப்பெற்று அது நடக்கிறதுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும்னு கத்துக்கிட்டு அதற்கு பிறகு நடக்கிறது இல்லைங்களா. அப்போ அந்த 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 திறன் சித்தி அப்படிங்கறத நம்ம திறன் அப்படின்னு இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த திறனுக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு தன்முனைப்பு தேவை, ஒரு பயிற்சி தேவை, ஒரு முயற்சி தேவை, அப்புறம் வந்து நிறைய விஷய ஞானம் தேவை. இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த இடத்த அடையணும். நல்லா சமைக்கிறது கூட ஒரு சித்தி தான், நடக்கிறது கூட ஒரு சித்தி தான், பேசுறது கூட ஒரு சித்தி தான். இன்னும் ஒரு செயலும் நம்ம செய்யக்கூடிய ஒரு பாடுறது ஒரு சித்தி, பார்க்கிறது கூட ஒரு சித்தி தான். அப்போ எனிதிங் விச் வி கேன் டூ ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஆக்ஷன்ங்கிறத விட டெலிவர்னு எடுத்துக்கோங்க. நமக்கு பெறக்கூடியது இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது பூராவுமே சித்தி தான். ஆனால் அந்த சித்தியை தாண்டியன ஒரு இது வந்து முதல் அடுக்கு. இந்த முதல் அடுக்க தாண்டி அடுத்த அடுக்குல நம்ம பார்க்க வேண்டியது சித்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நார்மலா நம்ம வந்து ஒரு இந்த இடத்துல திருப்பி நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்வையை தாண்டி ஒரு அறிவியல் பார்வைக்குள்ள போலாம். என்ன அப்படின்னாக்க, நம்ம ஒரு நார்மலா இங்க 10 அடி தூரத்துல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டா கேட்டுரும் இல்லைங்களா. அப்ப அதற்கு நம்ம கருவி கரணங்கள் எதுவும் தேவையில்லை. இந்த கூப்பிடுறாங்க அடுத்த ரூம்ல இருந்து, நம்ம என்னப்பா அப்படின்னு கேட்டுடுறோம். அதே ஒரு 100 அடி தூரத்துல இருந்து அவங்க கூப்பிட்டாங்கன்னாக்கா கேட்காது நமக்கு. ஆனா செய்கையின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப அது அடுத்த லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் அடுத்த லெவல் திறன். இப்போ இந்த செய்கையின் மூலமாக கூட பார்க்க முடியாத ஒரு தூரத்துல அவங்க இருக்காங்க. அப்போ அங்க இருந்து கூப்பிட்டா நமக்கு காது கேட்காது. அப்ப இப்பெல்லாம் என்ன யூஸ் பண்றோம், மொபைல் யூஸ் பண்றோம். மாடியில போய் டேங்க்ல தண்ணி போடுறோம் அப்படின்னா கீழே இருந்து பையன் மொபைல் எடுத்துட்டு மேல போறோம். போயிட்டு அம்மா நான் மோட்டர் போட்டா தண்ணி வருதா பாரு அப்படின்றோம்.
அப்ப அந்த இடத்துல ஒரு கருவியை நாம் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம், அதன் மூலமாக இதை பெறுகிறோம், இந்த செய்தியை நாம் பெறுகிறோம். இப்ப இந்த கருவி கரணங்கள் எதுவுமே இல்லாம ஒரு புரிதல் வருது. நானே அவனை கூப்பிடணும்னு நினைச்சேன், நீயே கூப்பிட்டுட்ட. நம்ம எத்தனை பேர்கிட்ட சொல்றோம் இந்த ஒரு விஷயத்த? நான் நினைச்சேன் நீ சொல்லணும்னு, இல்ல நான் நினைச்சேன் அவங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு. சோ அவர்கள் நினைப்பதை நாம் நினைக்கக்கூடியது ஒரே அலைவரிசையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அதை நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த அலைவரிசை இன்னைக்கு மந்திரத்துல நம்ம பார்த்தோம், சிவமாகவே இருக்கக்கூடிய ஒரு அலைவரிசைக்கு நம்ம போறோம் அப்படின்னா அது ஒரு சித்தி. இப்போ இந்த மாதிரி ஒரு நார்மல் பீப்புளுக்கு ஒரு தினம் நடக்கக்கூடிய உலகியல் வாழ்க்கையில நம்மளுடைய இந்த உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம அடையிறதும் சித்திதான். அதே சித்தியை அடுத்த லெவல்ல எந்த கருவி கரணங்களும் மற்ற நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவிக்கக்கூடிய இதுவும் சித்திதான். என்ன அதனுடைய அலைவரிசை வேற, அவ்வளவுதான். சோ இந்த அலைவரிசையை எல்லாம் தாண்டிய, அப்ப இந்த அலைவரிசையில இருக்கக்கூடியதுல இந்த பிரபஞ்ச பேருணர்வு அப்படிங்கிறது இருக்கும்போது, இந்த பிரபஞ்ச பேருணர்வில் நான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க நான் வேற இருக்கேன், பிரபஞ்ச பேருணர்வுல நான் தெளிச்சிட்டு இருக்கேன், அதை பார்க்கக்கூடிய நிலை. அப்ப அந்த இடம் வரைக்கும் துவைதம் இருக்கு. அப்ப அங்க வரைக்கும் அது சித்தியாக பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த நான் நிற்கிறேன் இல்லாம இந்த பிரபஞ்ச பேருணர்வுல மாத்திரமே நம்ம இருக்கோம்னா அதுதான் நிலை பெற்ற பேரின்பம். அதான் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம இந்த இடத்துல இருந்துதான் போய் ஆக முடியும் இல்லைங்களா? இந்த 10 அடி தூரத்துல இருந்து கேட்கிற அந்த இடத்துல இருந்துதான் நம்மளோட கான்சியஸ்னஸ் நம்மளால டெவலப் பண்ண முடியும். அப்பதான் அங்க போய் நம்மளால நிற்க முடியும் இல்லைங்களா? அதுதான் இந்த இடத்துல அப்ப இந்த சித்தி. அப்ப இவ்வளவுதானா அப்படின்னா இத அகத்தியர் ரொம்ப அழகா 64 சித்துக்களையும் அவருடைய அகத்தியருடைய இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. எதுல அப்படின்னாக்க கலைஞானம் 1200, அதாவது அகத்தியர் கலைஞானம் 1200 அப்படிங்கிற இடத்துல 64 சித்தி அவர் லிஸ்ட் பண்ணியிருக்காரு. நான் இப்ப 64 உங்களுக்கு உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சேன்னா அதுக்குதான் டைம் இருக்கும். என்ன சொல்றாரு அப்படின்னா, சித்தான 64க்கும் பேர் செப்புகிறேன் புலத்தியனே தெளிந்து கேள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஒரு முதல் கொஞ்சம் மாத்திரம் நான் வாசிக்கிறேன், நீங்க பின்னாடி வேணுங்கிறவங்களுக்கு நான் இந்த PDF கூட உங்களுக்கு நான் அனுப்புறேன். முத்தான பிரவதிக சித்து ஒன்றுண்டு, மூர்க்கமுள்ள இத மிகித சித்து ஒன்று, சுத்தான சுக்கிலத்தின் சித்து ஒன்று, சுகமான பிரம்மகுல சித்து ஒன்று, பத்தான பிறையதிக சித்து ஒன்று, பாங்கான அங்கிசத்தின் சித்து ஒன்றாச்சே, ஒன்றான பெண்மயமாம் சித்து ஒன்று, ஒடுங்காத பலமூல சித்து ஒன்று, பன்றான ஈசர்குல சித்து ஒன்று, பராபரமாம் தாதுவெனும் சித்து ஒன்று, குன்றான அகரம் எனும் சித்து ஒன்று, குறையாத தானியமாம் சித்து ஒன்று, சென்ற அண்ட பிரம்மாதி சித்து ஒன்று, திரமான அனுமாதி சித்து ஒன்றாச்சே அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி வரிசையா 64 அவரு விளக்குறாரு. இத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணதுனால இத கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இத 8 வகையா நம்ம பிரிக்க முடியும். இந்த 64 சித்துக்களையும் நம்ம 8 வகையா பிரிக்கலாம். ஒன்னும் பெருசா விஷயம் இல்ல, நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய விஷயம்தான். என்னது? 8 பிரதானமான நம்மளுடைய இந்த உடல் எடுத்த இந்த இடத்துல 8 பிரதானமான விஷயங்கள் என்னெல்லாம்? கீழ இருந்து போறோம் அப்படின்னா ஆணவம், மாயை, கண்மம், இப்படி வரிசையா வித்யா தத்துவம், காலம், கர்மம், குணம், விஷயம், இந்திரியம், தேகம், கீழ இருந்து போறோம். மேல இருந்து வரணும் அப்படின்னா கீழ இருந்து நான் சொல்றது என்னன்னா சிவதத்துவத்துல இருந்து நான் சொல்றேன். இல்ல மேல இருந்து வரோம் அப்படின்னா தேகம், இந்திரியம், விஷயம், குணம், கர்மம், காலம், வித்யா, அதற்கப்புறம் ஆணவம் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த ஒன்னொன்னுக்கும் 8 வச்சுக்கோங்க. இந்த ஒன்னொன்னுக்கும் 8 விதமான விஷயங்கள் இருக்கு. இப்ப தேகம் அப்படின்னா இந்த தேகத்துக்கு ஒரு 8 விதமான எண்ணம் இருக்கு. அது முதல் தேகத்தை முதலா எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம நம்ம கிட்ட இருந்துதான் வெளியில போக முடியும். நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா
இங்க இருந்து திருச்சிக்கு எப்படி போகணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நான் எங்க இருக்கேன்? நான் இங்க சென்னையில இருக்கேன். அப்ப சென்னையில இருந்து தான் என்னால தொடங்க முடியும். அப்ப சென்னையில இருந்து சென்னை தாண்டி, செங்கல்பட்டு தாண்டி, திண்டிவனம் தாண்டி, விழுப்புரம் தாண்டி இப்போ திருச்சி போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி நாம வந்து இங்க வந்து உடம்பாக இருக்கிறோம். அப்ப அந்த உடம்பாக இருக்கும் பொழுது அதை எப்படி அதுல இருக்கக்கூடிய அந்த 8 விதமான மயக்கங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல் மயக்கம் என்ன? நான் தான். இந்த நான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடல் தான். இந்த உடல் தான் இத்தனை கிலோ இருக்கக்கூடிய, இன்ன கலர்ல இருக்கக்கூடிய, இன்ன பால்ல இருக்கக்கூடிய இந்த உடல் தான் நான் அப்படின்னு நினைக்கிறது தான் முதல். அதான் சொல்றாங்க. அப்புறம் என்ன நினைக்கிறோம்? நம்ம சாஸ்வதம் நினைக்கிறோம். நாம் நிலை பெற்றவர்கள், என்னைக்குமே நம்ம இருப்போம் அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் என்ன வரும்? அந்த கான்சியஸ்னஸ். நான் எவ்வளவு அழகா இருக்கேன், நான் அழகா இருக்கேனா இல்லையா, நான் இது போட்டு அழகா இருப்பேனா, அது போட்டு அழகா இருப்பேனா. அழகு என்பது உள்ளுணர்வு சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் புரிஞ்சுப்போம். முதல்ல வந்து அழகுங்கிறது உடை சார்ந்ததாக இருக்கும், அலங்காரம் பொருள் சார்ந்ததாக இருக்கும். உடையிலையும் இவ்வளவு பெரிய இவ்வளவு காசு கொடுத்து இந்த ஷோரூம்ல எடுத்த உடைதான் எனக்கு ஃபிட் ஆகும், அப்படிதான் நான் போட்டுப்பேன். அப்ப அந்த அழகு அதுதான் நான் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து வலிமை அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய உடல் வலிமை வாய்ந்தது, என்னால யாரையும் அடிக்க முடியும், என்னால யாரையும் எதையும் தூக்க முடியும், என்னால எவ்வளவு நேரம் வேணா சைக்கிள் ஓட்ட முடியும், என்னால எவ்வளவு நேரம் வேணா பேச முடியும் அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய ஆற்றலை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கிறோம். இப்ப இந்த அழகு, ஆற்றல், நம்ம எப்பவுமே நிலைத்திருப்போம் அப்படிங்கிற தன்மை, நான் அப்படிங்கிற இந்த உடல், இது எல்லாமே எதை தரக்கூடியது அப்படின்னா நமக்கு மனதில இருந்து இன்பத்தை தரக்கூடியது இல்லைங்களா? அப்ப அந்த இன்பத்தை தரக்கூடிய இந்த உடல் அப்படிங்கிறத நம்ம ஒட்டுமொத்தமா புரிஞ்சுப்போம். இது அப்போ இன்னொன்னு என்ன நினைப்போம் அப்படின்னாக்க, இந்த இன்பம் என்றும் நிலைத்து நிற்கக்கூடியது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்புறம் என்ன நினைப்போம்? இந்த எல்லா நேரமும் தரக்கூடிய இந்த இன்பம், இந்த திறன், இந்த வலிமை, இந்த அழகு அப்படின்னா நம்மளால எதை வேணா சாதிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ இதனால நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இந்த எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க, இந்த உடல் அழிந்து விட்டால் எல்லாமே முடிஞ்சிடும். அப்ப நம்மளோடதான் இந்த உலகம் முடிஞ்சிடுறது. இந்த இடம் வந்து எங்க வந்து நிக்கும் அப்படின்னாக்க, சுயநலம்னு நம்ம சொல்றோம்ல, நம்மளை தாண்டி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அப்போ இந்த ஒரு 8 விஷயங்கள் உடல்ல, தேகத்தை பற்றி, நம்ம உடலை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய 8 மயக்கங்கள், இது வந்து யாரெல்லாம் விதவிதமா சொல்றாங்கன்னா, அவை என்னை சொல்றான். என்ன சொல்றா? இந்த உடம்பின் பயன் அப்படிங்கிறது, இந்த உடம்பின் பயன் அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்கு. அவை குரல்ல உடம்பின் பயன் ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்துல அவங்க வந்து இதெல்லாம் எப்படி விளக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அன்னத்தினாலாய உடம்பின் பயன் எல்லாம் முன்னோனை காட்டிவிடும் அப்படின்னு சொல்லி அது ஒரு குறிப்பு ஒண்ணு ஒரு குரல்ல சொல்றாங்க. அதுல ஒரு அதிகாரத்திலே 10 பாடல்கள் இருக்கும். அந்த 10 பாடல்களையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த உடம்பின் மூலம் எங்க நாம் இறைவனை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த உடம்பு எதற்கு உபயோகப்படுறது அப்படின்னு அதுல வந்து நெகேட் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து அவங்க பாசிட்டிவா நமக்கு சொல்லி தராங்க. அந்த பாசிட்டிவிட்டியில இருந்து நம்ம எப்படி ஒரு என்ன நெகட்டிவ், நம்ம அதுக்கு நேர் எதிரான விஷயங்கள் நம்ம என்ன வச்சிருக்கோம்னு பார்த்து நெகேட் பண்ணணும் நம்ம. அப்ப அந்த மாதிரியான உடலை பற்றிய மயக்கம் அது வந்து முதல் மயக்கம். இப்போ இத வந்து நான் வந்து ஐயா சொன்னதுபடி நான் அருட்பால வந்து இதற்கு இணையான ஒரு அகவல் வரியா நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னாக்கா, கூட்டுறு சித்திகள் கோடி பல் கோடியும் ஆட்டுற விளங்கும் அரும் பெரும் பொருளே அப்படின்னு சொல்றாரு. அப்போ கூட்டுறு சித்திகள் கோடி பல் கோடியும், நம்ம இந்த எத்தனோ கோடி உடம்பு எடுக்கிறோம், எவ்வளோ கோடி, அந்த உடம்பின் மூலமாக நம்ம எத்தனை கோடி எண்ணங்களை சுமந்து கொள்கிறோம், எத்தனை கோடி பிறப்பு எடுக்கிறோம். அப்போ அந்த அத்தனை விஷயங்களையும்
நமக்கு ஆட்டுற விளங்கும் அப்படின்னா அந்த இடத்துல தெளிவாக்கி தரக்கூடிய, அதை கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு இறையன் பெருமான் எனக்கு காட்டி தருகிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இது வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். அடுத்ததுல வந்து தேகத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் பகுப்பாய்வு பண்றோம் அந்த விஷயத்த. பகுப்பாய்வு பண்ணும்போது இந்திரியம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். நம்ம இந்திரியம் அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும். கண், காது, மூக்கு, நாக்கு, மெய் இதெல்லாம் வந்து இந்திரியங்கள். அப்போ இந்த புலன்களின் மூலமாக நாம் பெறக்கூடிய இந்த அனுபவங்கள் எல்லாமே மயக்கம் தான். இத வந்து நம்ம திருமூலரே நிறைய சொல்லியிருக்கிறாரு. கண்ணு எப்படி ஏமாத்தும், காது எப்படி ஏமாத்தும், மூக்கு, நாக்கு, மெய், உடம்பு எல்லாமே எப்படி அப்படின்னு இது எல்லாமே மயக்கம் தான். இதன் மூலம் நாம் பெறக்கூடிய இன்பம், இதன் மூலம் நாம் பெறக்கூடிய அனுபவம் கூட மயக்கம் தான். என்னன்னா உண்மையை நம்ம நம்பிடுவோம். நம்ம கண்ணால பார்ப்போம் ஒரு விஷயத்த, அது முற்றிலும் வேறான ஒன்றாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். காசியில நான் பார்த்த ஒரு விஷயம். நான் கண்ணு முன்னாடிதான் பார்த்துட்டு இருக்கேன். there's nobody. ஒரே ஒரு வயதானவர் மாத்திரம் தான் இருக்கிறாரு. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், எல்லாரும் அவரை கைவிட்டுட்டாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால் அவரை கைவிட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்ணு பார்க்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் எனக்கு புரிய வரும்போது, என் கண்ணு பார்த்ததும் பொய் தான். ஏன்னா அந்த அந்த கண்ணு மூலம் பார்த்ததின் மூலமாக நான் பெற்ற உணர்வு பொய், அந்த எண்ணம் பொய். அப்போ புலன்களின் மூலமாக நாம் கண் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் கூட பொய்யாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இவ்வளவு எல்லாம் வரும்போது நமக்குள்ள ஒரு ஒரு எண்ணமும் வந்துரும். என்ன வந்துரும் அப்படின்னாக்கா, அப்ப நம்மளால இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால சாப்பிடாம இருக்க முடியாது, என்னால படம் பார்க்காம இருக்க முடியாது, இல்ல மனசு அடங்கவே அடங்காது, அது ஓடிட்டே தான் இருக்கும். நம்ம யோகத்துல வந்து சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு விஷயம், நம்மளால் நம்முடைய புலனை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு சாரருடைய வாதம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அனுபவித்து ஓய்ந்து விடு அப்படின்னு. எப்படி அனுபவித்து ஓய முடியும்? நீ நிறைய ராமகிருஷ்ணர் கூட இதை சொன்னதா பார்ப்போம். அவனை சாப்பிட விட்டுருங்க, ஸ்வீட் சாப்பிட விட்டுருங்க, அவன் நல்லா சாப்பிட்டுருக்கோம், ஒரு கட்டத்துல அவனே ஸ்வீட் வேணாம்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த அனுபவித்து ஓய்தல் அப்படிங்கிறது யோகத்துல ஒரு சூட்சமமான ஒரு விஷயம். அப்ப அது அப்படி போகும்போது நம்ம ஒரு புள்ளி வைக்கிறோம். அது அந்த புள்ளி என்ன அப்படின்னா, புலன்களை நம்மால் அடக்க முடியாது, அதன் பக்கத்தில் ஆட விட்டு, அதன் வடிவத்தில் ஆட விட்டு பின் அடங்குவது, அதுவே ஆடி அடங்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த நம்மால் அடக்க முடியாது நினைக்கிறதும் மாயைதான். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கட்டு இருக்கு. அந்த கட்டை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, அது இறையம்பெருமான் என்கின்றவனின் அருட்கருணையால் பெறக்கூடிய அந்த அருள் பெறக்கூடிய அந்த தன்மையை கொண்டு வந்துட்டோம்னா இதெல்லாம் அடங்கிடும். ஆனா அந்த அடக்கம் வர வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளால அடக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். அதுவும் ஒரு மயக்கம். அப்ப இந்த இடத்துலயும் இந்திரியங்கள் குறித்த, இந்த புலன்கள் குறித்த 8 மயக்கங்கள் இருக்கு. இத வந்து அவை குரலோட நம்ம சொல்லணும்னா அங்கிதாரணை அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அவை வந்து ரொம்ப அழகா சொல்றான். இந்த உடலில் இருக்கக்கூடிய அங்கினா வெப்பம், இந்த வெப்பத்தின் மூலமாக நம்ம என்ன சாதிக்க முடியும், எதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அவை வந்து ரொம்ப அழகா அன்னை வந்து நமக்கு சொல்லி தருவாங்க. ஒரு மந்திரத்தையும் இப்போ ஒரு குரலையும் போறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அப்போ இத வந்து நம்ம வந்து இவரை நம்ம வள்ளலார் கிட்ட இருந்து நம்ம பார்க்கணும்னாக்கா, ஆடொரு சித்திகள் 64 கோடியும் விளங்க குலவு மெய்ப்பொருளே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல 64 கோடி அப்படிங்கிறார். நம்ம எல்லாம் 64 சித்தியை பத்தி பேசிட்டு இருக்கோம், அவர் 64 கோடி பத்தி பேசுறாரு. அப்போ அங்க இருந்து இந்த புலன்கள் எவ்வளவு கண்ணு பாக்குதுன்னா அதுக்குள்ள டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கு சிந்தனை. ஒரு விஷயம் போடிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த புலன்கள் சொல்லக்கூடிய இந்த அதன் மூலமாக நாம் எண்ணக்கூடிய துய்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா கோடி கணக்குல இருக்கு, 64 கோடி அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த ஒரு விதத்திலையும் நம்ம வந்து இந்த இடத்த புரிந்து கொள்ளலாம். அடுத்தாப்புல வந்து விஷயம். இந்த விஷயம் அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா,
சோ மூன்றாவது அடுக்கு பார்க்கணும் நம்ம இப்போ. இந்த மூன்றாவது அடுக்குல வந்து விஷயம் அப்படின்னு, அதாவது பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி ஒரு பொருளை புரிந்து கொள்கிறோம்? ஒலியின் மூலமாக, ஸ்பரிசத்தின் மூலமாக, ரசம், கந்தம், ரூபம், இந்த வடிவுல இருக்கு, இந்த உணர்வுல இருக்கு, இந்த மனத்துல இருக்கு, இந்த தன்மையில இருக்கு. அது தரக்கூடிய இன்பம். காஃபி காலையில எந்திரிச்சு அப்படி கசப்பா நாக்குல காஃபி ஒட்ட நல்ல டிகாஷன் போட்டு காஃபி குடிக்கிறதுதான் டேஸ்ட். அப்பதான் என் நாள் நல்லா இருக்கும். அதுதான் மிகப்பெரிய இன்பம். இது இல்லைன்னா இந்த காப்பிக்கு எதை வேணா எழுதி கொடுக்கலாம். பாயசக்கட்டளை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்து பாயசம், ஒரு கோயில்ல வந்து பாயசம் சாப்பிடுவாங்க. அந்த பாயசத்தோட சுவைக்கு மயங்கி ஒரு தடவை சாப்பிட்றாரு, 2 தடவை சாப்பிட்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, நான் வந்து என்னுடைய சொத்தெல்லாம் இந்த பாயசத்துக்கு எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொத்தெல்லாம் எழுதி வச்சிடுறாரு. 3 நாளைக்கு பாயசமே சாப்பிட்டுட்டு இருக்காரு. 4ஆம் நாளைக்கு அந்த பாயசம் அழுத்து போயிடுறது, அவரால் சாப்பிட முடியல. இதை வந்து பாயசக்கட்டளைன்னு ரொம்ப அழகா எங்க சைட்ல ஒரு கதை சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இது. அப்போ அந்த மாதிரி பாயசக்கட்டளை கதை தான் இது. நம்ம எதை சொன்னாலும் நாங்க ஒண்ணு சொல்லுவோம், ஆமா இவன் பாயசக்கட்டளை வேலை பார்க்கறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன அப்படின்னா, அந்த நிலையானது என்று நினைத்திருக்கக்கூடிய இன்பம். இத வந்து நம்ம எது மூலமா, இந்த முதல்ல புலன் இன்பங்களின் மூலமாக நம்ம வந்து பெற்றுக்கொண்டோம். இப்ப வந்து விஷயம், இப்ப நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த நேதிங்கிறதோட ஆரம்பம் இதுதான். அடுத்தடுத்து நேதி இது இல்ல போயிட்டே இருக்கணும். எந்த ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டோம்னா நம்ம அங்கேயே நின்றுருவோம். முந்தானத்துக்கு மந்திரத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி அந்த இடத்துல நின்று விடாமல் நம்ம வந்து நகரணும். நின்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்துலயே நம்மளுடைய ஆணவம் கூட ஆரம்பிக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. ஒரு வகையில பார்த்தா நம்ம திருமந்திரத்தோட நிற்கிறோம். ஆனா திருமந்திரம் என்ன அப்படின்னா, ஒரு முழுமையான நின்று பேசக்கூடிய குருவாக இறையம்பெருமானை நம்மளே உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம திருமந்திரத்துல நின்றுகிட்டு இருக்கோம். ஆனா மிச்ச விஷயங்கள்ல இது இல்லாமல் இந்த உலகியல் இன்பங்கள்ல நம்ம நிலைத்து நிற்கும் பொழுது, பொருளியல் இன்பங்கள்ல நம்ம நிலைத்து நிற்கும் பொழுது ஒரு கட்டத்துல அது பாயச கட்டளையா மாறிவிடும். அப்ப அப்படி மாறக்கூடிய இந்த மயக்கங்கள், இதுவும் வந்து ஒரு 8 வகையா தான் நம்ம பார்த்தோம். அத்தகைய மயக்கங்களும் நம்ம இந்த 64 மயக்கங்கள்ல ஒண்ணுதான். இதை எப்படி நாம் தெரிந்து தெளிய வேண்டும், அதெல்லாம் அவ என்னை வந்து தெரிந்து தெளிதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அது வந்து 13வது அதிகாரம். அந்த அதிகாரத்துல அன்னை வந்து எப்படி நாம் இந்த விஷயங்களை தெரிந்து தெளிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் வந்து திருப்பி சொல்றேன், குறள்களுக்குள்ள நான் போகல. ஏன்னா 10 குறள் இருக்கு. இந்த 10 குறளுக்கும் நம்ம 10 விதமான விளக்கங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும், டைம் இருக்காது. அப்போ இந்த இடத்துல வள்ளலாரினுடைய அருட்பாவில இருந்து நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னாக்க, அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் பிரிவர விளக்கும் பெருந்தன பொருளே அப்படின்னு. அப்ப இத்தனை விஷயங்களையும் நமக்கு பிரிவர விளக்குகின்றது. அப்போ நீ பொருளை தாண்டி நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு அத்தகைய சித்தியை எனக்கு நீ தந்த அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்றார். அப்ப அவர் எந்த இடத்துல நின்று கொண்டிருந்தால் இந்த விஷயங்களை தாண்டிய ஒரு விஷயத்தை அவர் வந்து பற்றி கொண்டிருப்பார். அப்போ எல்லாவற்றையும் தரக்கூடிய, எல்லாவற்றையும் விளக்கக்கூடிய அந்த இறையம்பெருமானை நாம் பற்றி கொள்ளுவோம் என்றால் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா? நம்மளால ஒரு ஹோட்டல்ல போய் திருப்பி சாப்பிடுறோம். அப்ப அந்த ஹோட்டலோட உணவு பிடிச்சதுனால அதையே நம்மளால இங்க வீட்டுல பண்ண முடியும்னா திருப்பி நம்ம அங்க போக மாட்டோம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரிதான் விஷயங்களை எல்லாம் நமக்கு விளக்கக்கூடிய அந்த இறையம்பெருமானை நாம் பற்றி கொள்ளுவோம் என்றால் அந்த இடத்துல நமக்கு வந்து விஷயம் பற்றின மயக்கம் போயிடும். எனக்கு அத்தனை விஷயம் தெரியும், இதுல பெரிய மயக்கம் என்னன்னா எனக்கு அவ்வளோ தெரியும்னு நினைச்சுக்கிறதுதான் மிகப்பெரிய மயக்கம். அதை தெரிந்து தெளிந்து விட்டால், அதை தெரிந்து தெளிவிக்கக்கூடிய குருவை பற்றி கொண்டு விட்டால் இந்த மயக்கம் நமக்கு விலகிவிடும். இப்போ இதெல்லாம் தாண்டியாச்சு. இப்ப இந்த விஷயம், இது எல்லாத்துக்கும் உண்டான அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய 3 விதமான தன்மைகள். என்னது? இத வந்து சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு 3 விதமா பிரிக்கிறாங்க. குணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த குணத்தை பத்தின 3 விதமான மயக்கங்கள் இருக்கு. 8 விதமான மயக்கங்கள் இருக்கு. அந்த மயக்கம்னா என்ன?
இதுதான் உசந்தது, இதுதான் என்னை உயர்த்தும், இது தாழ்த்தி, இதுதான் மனிதனுடைய இயல்பு, இந்த குணங்கள் தான் ஆன்மா, இந்த குணங்கள் தான் நம்மளை விட்டு நீங்கவே நீங்காது, நிர்மலமா போக முடியாது. அதற்கு பிறகு இந்த ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இந்த குணங்கள் வந்து பல்வேறு சதவிகிதங்கள்ல இருக்கு. நான் வந்து இந்த குணத்தின் அடிப்படையில் இயங்குபவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? இதே இறுதியான நிலை, இதுதான் கடைசியான நிலை. இத மனிதனா இருக்கிற வரைக்கும் இந்த மூன்றினுடைய செயல்பாடுகளில் இருந்தும் நம்மால் விலக முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? இந்த நினைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நீ நம்பல இறைவன் நிர்குணமானவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்பல. ஏன்னா நாமே இறைவன் நினைக்கும் பொழுது அந்த நிர்மலனின் தன்மையில் நம்மால் நிற்க முடியும். நான் இங்க சொல்றதுதான், நான் பிரபஞ்ச பேருணர்வாக நிற்கிறேன் அப்படிங்கிறதே துவைதம் தான். அப்போ பிரபஞ்ச பேருணர்வாக நின்ற பின்பு வெளியில வந்து நம்ம பேசக்கூடிய இந்த உடலோடு இருக்கக்கூடிய தன்மை வேறு, அந்த உணர்வாக இருக்கும் பொழுது நாம் தோன்றக்கூடிய உணர்வு வேறு. அப்போ அந்த இடத்துல அவனாகவே நம்மால் இருக்க முடியும் அப்படின்னு வந்ததுனாக்க இந்த இடத்துல நம்ம அந்த குணங்களின் தாக்கத்தில் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்குள்ள இருக்கணும். அப்போ இது பெருசு, இது தவறு, இது 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 சின்னது, இது மிகவும் தவறானது, இது மிகவும் நல்லது பொதுவா சொல்லுவோம். இப்போ நம்மளே சொல்லுவோம் சத்துவம் தான் ரொம்ப நல்லது, சத்துவ குணத்துல நிக்கணும் அப்படின்னு. அது எப்படி சத்துவ குணத்துல நிற்கும்? அப்ப இறைவன் சத்துவ குணத்துல மாத்திரமே நிற்கிறாரா? இல்லையே. சம்ஹாரம் பண்ணுகிறார், எல்லா விஷயத்திலயும் அவர் நிற்கிறாரு. அப்ப எப்படி அப்படின்னா இந்த கேள்வி எல்லாம் நமக்குள்ள எழும்ப வேண்டும். அப்ப குணமாக குணங்கள் தரக்கூடிய மயக்கங்கள், குணம் பற்றிய மயக்கம், இதெல்லாம் ஒரு 8 வகை. அதற்கு பிறகு இந்த குணங்களின் சார்பாக இந்த உடலை வைத்துக் கொண்டு இந்த புலன்களின் மூலமாக நாம் செய்யக்கூடிய கர்மம், இந்த கர்மத்துல என்னத்து அதுலயும் 8 வகையா பிரிக்கலாம். என்ன பண்ணலாம்? கர்மா தான் என்னைக்குமே நிலையா நிற்கும், இந்த பிறவியில மட்டும்தான் இந்த கர்மா நமக்கு கூட வருது, அதுவே கடவுள். அதற்கு பிறகு இந்த கர்மாவை நம்ம சரியா பண்ணிட்டோம்னா இந்த பிறப்பை அறுத்து விடலாம், எது சரி எது தப்பு அது பத்தின ஒரு இது. அப்போ அப்படி வரும்போது இந்த கர்மா பண்ணா தவறு, அந்த கர்மா பண்ணா நல்லது, நல்வினை தீவினை இரண்டுமே கர்மாவின் பார்ப்பட்டு வருகிறது தான். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? இது பண்ணா நல்ல கர்மா, அது பண்ணா கெட்ட கர்மா. அப்போ கெட்ட கர்மா பத்தின அப்போ கெட்ட கர்மா பண்ணலாமா அப்படின்னா இல்ல, அது பத்தின தாழ்வான உணர்வு. நம்ம பண்றதை தாண்டி இன்னொருத்தர் பண்ணும்போது அவனை பற்றிய தாழ்வான ஒரு உணர்வு, இது எல்லாம் நம்ம வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது வரும்பொழுது நம்ம வந்து அந்த கர்மமே பெருசு அப்படின்னு இருக்கிறோம், கர்ம யோகம் அப்படின்னு அதுக்கு கொண்டு வரோம். அந்த கர்ம யோகத்தினுடைய எண்ணங்கள் பத்தின பாகுபாடுகள் அது வந்து ஒரு 8 வகையா வருது. இத வந்து குறள்ல வந்து பிறப்பறுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நமக்கு வள்ளலார் அவை என்ன சொல்லித்தராங்க. அந்த அதிகாரத்தை நீங்க ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய விளக்கங்கள் தரும். இந்த இடத்துல வள்ளலார் வந்து என்ன சொல்லி தர்றாங்கன்னா, கர்ம சித்திகளின் கலை பல கோடியும் அரசுரப் எனக்கு அருட்பெருஞ்சோதி அப்படின்ற கர்ம சித்திகள். அப்ப இது எல்லாத்தையும் தாண்டின ஏதோ ஒண்ணு செய்யறோமோ அதை கரெக்டா செய்யக்கூடிய, எப்படி கரெக்ட் நம்ம நினைக்கிறபடி கரெக்ட் இல்ல, அந்த இறைவன் வகுத்தபடி செய்யக்கூடிய அந்த சித்திகள். அதனாலதான் சொல்றாரு அவருக்கு அதையெல்லாம் காட்டி தந்தார் அப்படின்னு சொல்லி, கர்ம சித்திகள் கலை பல கோடியும் அப்படின்னு நமக்கு காட்டி தருகிறார். அதற்கு பிறகு இந்த கர்மத்தை தாண்டி நிற்கக்கூடியது காலம் இல்லைங்களா? அப்ப நம்ம 6வதா பார்க்கக்கூடிய மயக்கத்தினுடைய ஒரு விஷயம் என்னன்னா காலத்தினால் வரக்கூடியது. அப்ப இந்த காலம்ல வந்து என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, இது வந்து நம்ம என்னைக்குமே சொன்னது காலம் தான் என்றும் நிற்காமல் ஓடக்கூடியது அப்படின்னு. ஆனா நம்ம அதுதான் பார்க்கிறோம். திருமூலரே சொல்லியிருக்கிறாரு, காலமற்ற நேரத்துல வந்து நான் வந்து இருந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப எப்படி காலம் வந்து நிற்காம ஓடக்கூடியதுன்னு சொல்ல முடியும்? அப்ப எங்க காலமற்ற நிலை இருக்கிறது? அப்ப வந்து அந்த காலத்துல இருக்கும்போது நாம் வந்து கடவுளோட சன்னிதானத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? காலமே பல விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னா அந்த டைமையும் காலத்தையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்றோம். ஒரு தடவை ரொம்ப அற்புதமா வாசுதேவன் ஐயா வந்து இந்த ரெண்டுக்கும் உண்டான விளக்கத்தை வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. நேரத்திற்கும் காலத்திற்கும் உண்டான ஒரு
பாகுபாட்டை, அந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து முடிவற்றதுன்னு நினைக்கிறோம், அது தரக்கூடிய தீர்ப்பு தான் ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு சிலர் நினைப்பாங்க டைம் கடந்து போயிடுச்சுன்னா இது முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கனவுல கூட இந்த நிலை வரும். காலம் கடத்திட்டு எந்திரிச்சோன்னா அப்பா நல்ல வேலை இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம். இல்ல நம்ம வாய் மூடிட்டு இருந்தா அவங்க கத்துறவங்க கத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். இல்லைன்னா இந்த நேரம் வரைக்கும் நம்ம சும்மா இருந்துட்டோம்னா முடிஞ்சு போயிடும். நம்ம இந்த கிரகண காலத்துல எல்லாம் நம்ம எந்த வேலையும் செய்யாம உள்ள உட்காந்துருப்போம். எதுக்கு அப்படின்னாக்க இந்த கிரகணம் முடிஞ்ச உடனே அந்த நிலை சரியாயிடும் அப்படின்னு. இது எல்லாமே நான் இப்ப டைம் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு நான் ஒரு சும்மா கோடு காட்டிட்டு போயிட்டு இருக்கேன் நானு. அப்போ அந்த மாதிரி காலத்தை பத்தின மயக்கங்கள் நிறைய இருக்கு நமக்குள்ள. இன்னொன்னு நம்ம நினைக்கிறோம் காலம் வந்து கடவுளால் காலம் கடவுளை கட்டுப்படுத்தும்னு கூட நம்ம யோசிக்கிறோம். அப்போ அதெல்லாத்தையும் விடுத்து அதை பற்றின மயக்கங்கள், அப்ப அந்த கால மயக்கத்தையும் தாண்டி வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து அவை வந்து என்ன சொல்றா அப்படின்னா சூனிய காலம் அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அப்ப அந்த இடத்துல அவ வந்து நம்ம திருமந்திரத்துல சொல்றாருல இருளும் பகலும் மற்ற நிலை அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி அன்னை வந்து என்ன சொல்றா அவளுடைய குரல்ல சூன்ய காலம் அறிதல்ங்கிற ஒரு அதிகாரத்துல ஒரு 10 குரல்ல ரொம்ப அற்புதமா காலத்தை பத்தின விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சோ அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இத வந்து நம்ம அருள்பாவோட பார்க்கும்பொழுது முக்தி என்பது நிலை 300 சாதனம் அந்தகவென்ற அருட்பெருஞ்சோதி, அதை நமக்கு அருளிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப முக்தி என்பது நிலை 300 சாதனம். அப்ப அங்க நிற்கக்கூடியது அந்த முக்தி என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தை கடந்து இறையோடு நிற்கக்கூடிய தன்மை, அதை எனக்கு அவர் வந்து காட்டி தந்தார் அப்படின்னு சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த அடுக்குல வரும்பொழுது அடுத்ததா என்னது அப்படின்னா வித்யா. இந்த இடத்துல விஷயம் வேற வித்யா வேற. நம்ம இந்த ஆன்மீகத்துல போகும்பொழுது இந்த விஷய ஞானம் தாண்டியும் ஒரு இடத்துல நமக்குள்ள ஒரு வித்யா கர்வம் வரும். செய்கையை பற்றின ஞானத்தை பற்றிய ஒரு விஷயம் வித்யா அப்படிங்கும்போது ஞானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஞானத்தை பத்தின ஒரு மயக்கம் வரும். அது என்னது? நான் தெரிஞ்சிருக்கிறது தான் நல்லது, நான் தெரிஞ்சிருக்கிறது தான் சத்தியம், நான் தெரிந்திருக்கிறது தான் மோட்சத்தை காட்டும், என்னுடைய வழிதான் மிக சிறந்தது, நான் இனிமே கத்துக்க வேண்டியது எதுவும் இல்லை, நான் வந்து எனக்கு இன்னும் இருக்கும் என்ன அப்படின்னா எனக்குள்ள ஆணவ அகங்காரம் இருக்கு, எனக்கு இனிமே எந்த ஒரு குருவும் தேவையில்லை, இப்படி நிறைய மயக்கங்களை நமக்குள்ள நம்ம வச்சுட்டே இருப்போம். எனக்கு வந்து இனிமே புறகுரு தேவையில்ல, எனக்கு அககுரு போதும், என்கிட்ட அவங்க பேசுறாங்க, என்கிட்ட இவங்க பேசுறாங்க, எனக்கு இவங்க காட்டி தராங்க, அவங்க காட்டி தராங்க, எனக்கு வந்து யாருமே புறத்துல இருந்து தேவையில்லை அப்படின்ற நினைக்கும் பொழுது எதிரில இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம வந்து மறந்துடுறோம். நான் வந்து நேற்றுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை வந்து நான் நிறைய நாள் குறிப்பெடுத்து வச்சிருக்கேன். நான் ஆனா அவை பொருளோடு தான் நின்றுருக்கேன். ஆனா நேற்றுக்கு வந்து வள்ளல் பெருமானாரே அர்த்தநாரியா மூலமா எனக்கு இந்த விஷயங்களை காட்டி தந்ததா நான் உணர்ந்துக்கிறேன். அப்போ வள்ளலார் எப்படி பேசுவாரு? அவருடைய உருவத்திலேயே வந்து பேசுவாரு? உருவமா வள்ளலார் இல்ல, அவர் உணர்ந்த விஷயங்களை அர்த்தநாரியா மூலமா எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு நேற்றுக்கு. அப்ப அப்படிதான் நான் வந்து பார்க்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா யோக சக்திகள் வகை பல உருகோடியும் ஆகவென்றனுக்கு அருட்பெரும் சக்தி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த யோக சித்திகளை எனக்கு காட்டி தருகிறார் அப்படின்னு. அப்ப அந்த யோக சித்திகள் என்ன அப்படிங்கிற ஒரு பல்வேறு பார்வைகள் இருக்கு. அப்ப அதையெல்லாம் எனக்கு காட்டி தராங்க அப்படின்னு புறத்துல இருந்து வரக்கூடிய விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அந்த விஷயத்த நம்ம அந்த இடத்துக்கு நம்ம இனிமே எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம வந்து அந்த இடத்துலதான் இந்த அறிவு மயக்கம், இந்த ஞான மயக்கம் வந்து வர ஆரம்பிச்சிடும். சோ அது வந்து ஒரு 8 வகை இருக்கு. அதை வந்து எப்படி நீக்கிறதுன்னு அவை வந்து குரு வழி அப்படிங்கிற ஒரு தந்திரத்துல வந்து நமக்கு அதிகாரத்துல சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து 21வது அதிகாரம். அந்த குரு வழி நின்று எங்கனம் வந்து நம்ம அனைத்தையும் குருவாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஞானக்குரல்ல அன்னை வந்து நமக்கு சொல்லித்தரா. கடைசியா வரக்கூடியது இந்த அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணவ மலம், இது நிற்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த இடத்துல எல்லா ஞானம் வரைக்கும் நம்ம
தெளிஞ்சு வந்தா கூட கடைசியில இந்த ஆன்மா ஞானம் பெற்று விட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப 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 நீங்காது. இந்த கடைசி வரைக்கும் நம்ம பேசுறோம் ஆணவ மல வாசனை கூட போகிறதுக்கு கூட நம்ம இறைவனுடைய அருள் வேணும். ஆணவ மலை வாசனை இருந்தா கூட நம்ம வந்து அந்த சாலவும் சருவும் சாயுஜ்யத்துல சாமீபத்துல சாயுஜ்யத்தை நிலைய நம்மளால அடையவே முடியாது. ஏன்னா அவருக்காக வேலை செய்யக்கூடிய நிலை வரைக்கும் நம்ம போயிடுவோம். அததான் நம்ம வரிசையா சைவ சித்தாந்தத்துல மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்று வரைக்கும் நமக்காக வேலை செய்யக்கூடிய தேவர்கள், நமக்காக வேலை செய்யக்கூடிய ருத்ரர்கள், நமக்காக வேலை செய்யக்கூடிய வித்யாதரர்கள் யாரு அப்படின்னா இந்த ஆணவ மல வாசனை இருப்பவர்கள். பெருங்காயிட பல வாசனை இருக்கும்ல, அந்த மாதிரி. அப்ப அது இருக்கிற வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருப்போம், எனக்கு ஞானம் வந்துருச்சு, நான் இறைவனை அனுபவிக்கிறேன், நான் நான் வந்து இறையோடு நிற்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து நம்ம வந்து உயர்ந்தவன், நாம் தாழ்ந்தவன், நான் வந்து சுதந்திரமானவன், நான் வந்து எல்லாவற்றையும் அறிந்தவன், நான் வந்து ஈசனோடு நிற்பவன், இல்லைன்னா ஈசனுக்கு சமமானவன். இன்னும் ஒருபடி போய் நானே ஈசன் தான், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றோம். ஈசோ வாக்கியம் இதம் சர்வம் அப்படின்னு ஆப்த வாக்கியங்கள்லாம் வருது. ஆனா இந்த ஆப்த வாக்கியங்களை நான் இப்ப சொல்ற வரைக்கும் நான் ரெண்டாதான் நிக்கிறேன் இல்லைங்களா. இந்த விண்டவர் கண்டிலை கண்டவர் விண்டிலை அப்படின்னு சொல்றாங்களே, அந்த நிலையில நம்ம போய் நிக்கிற வரைக்கும். அப்ப இது உடம்போட இருக்கும்போது சாத்தியமே இல்லையானா சாத்தியம். என்ன எப்ப சாத்தியம், நான் அந்த நிலையில நிற்கிறேன்னு உணராம நின்று அந்த சமாதி நிலையில் நின்று நாம் மீண்டு வந்து அந்த உணர்வை பற்றி பேசுறோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம துவைதமா நிக்கிறோம். ஆனா அந்த அத்வைத நிலையில் நின்று உணர்ந்ததை இந்த துவைத நிலையில் நின்று நாம் பேசக்கூடிய ஒரு விஷயம். இத வந்து அவையன வந்து மெய்நெறி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல சொல்லி கொடுக்குறாங்க. ஞானக்குறள் 29 இந்த அதிகாரம். இந்த மெய்நெறியில வந்து நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அத வந்து அருட்பல அகவல் வரியில வள்ளலார் பெருமான் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, ஞான சித்தியின் வகை நல்வரி வனைத்தும் ஆணியன் தனக்கு அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஞான சித்தியினுடைய நல்வகை எல்லாரையும் விரிவாக எனக்கு தரக்கூடிய ஒரு சித்தியை வந்து அவர் எனக்கு அருளி தந்தார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலயும் ஒரு 8 விதமான படி நிலைகளை, 8 விதமான புரிதல்களை அவர் எனக்கு நிறைய இருக்கு. நீங்க சித்தின்னு எடுத்தீங்கன்னா அருட்பால இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. ஆனாலும் இந்த ஒரு 8 விஷயங்களை இதோட ரொம்ப அழகா பொருந்தி போகுது. இந்த அடுக்குல நம்மளால ரொம்ப எளிதா புரிந்து கொள்ள முடியும். ஆக மொத்தம் 8 மயக்கங்கள், 64 மயக்கங்களை நம்ம வந்து 8ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து தேகம் சம்பந்தமான 8 மயக்கங்கள், இன்னொன்னு புலன் சம்பந்தமான 8 மயக்கங்கள், இன்னொன்னு விஷயம் அதாவது பொருள், இன்பம் அது சம்பந்தமான 8 மயக்கங்கள், இன்னொன்னு குணம் சம்பந்தமான 8 மயக்கங்கள், இன்னொன்னு கர்மம் சம்பந்தமான 8 மயக்கங்கள், பிறகு காலம் சம்பந்தமானது, அதற்கு பிறகு ஞானம் சம்பந்தமானது, அதற்கு பிறகு இது அத்தனையும் நின்று இயங்கக்கூடிய ஆணவம் அல்லது அகங்காரம், சித்தம், புத்தி, மனம் இதுவெல்லாம் இயங்கக்கூடிய நிலையில் நின்று நமக்கு அருளக்கூடிய நமக்கு காட்டி தரக்கூடிய மயக்கங்கள். இத ஒன்னொன்னா நேதி 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 நேதின்னு சொல்றதுக்குள்ள வயசாயிடுங்க. அதனால எதுவுமே இல்லைன்னு நமக்கு காட்டி தரக்கூடிய விஷயத்தான் இந்த ஒரு மந்திரத்துல அவர் அப்படியே ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கிறாரு. இது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து நமக்கு லிப்ட் மாதிரி கூட்டிட்டு போறாரு அந்த இடத்துல. அதனாலதான் சொல்றாரு உண்மையிற் பொய்மை ஒழித்தலும் உண்மை பார் திண்மையும் அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய கருணை பாருங்க இல்ல. அததான் அந்த நீ இத்தனை எல்லாம் கஷ்டமே படாத, இவ்வளவுலாம் நீ ஒன்னொன்னா நீ விளக்க வேண்டாம், மொத்தத்தையும் விளக்கிட, நான் உனக்கு ஜிஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்டாரு. அதனாலதான் உண்மையில் பொய்மை ஒழித்தலும் உண்மை பார் திண்மையும் உண்மை சிவமாய வரன் வன்மையும் 8 சித்தி மயக்கமும் அண்ணல் அருளன்றி யார் அறிவாரே. அப்ப நமக்கு முழுமையான ஒரு அறிவை அவர் தருகிறார். அதை தருவதற்கு அண்ணல் அன்றி வேறு யாரும் இல்லை. அவரை நாம் அவருடைய வன்மையை, அவருடைய வலிமையை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த 64 நம்மளால நீக்கவே முடியாதுங்க. இதுவும் ஒரு மயக்கம். அந்த மயக்கத்தை கூட அவர் வந்து நமக்கு மாற்றி தருகிறார் அப்படிங்கிறதுதான் உண்மை. இந்த மயக்கமும் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா
ஒரு 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 குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க நம்ம. இந்த மனநிலை என்னைக்கும் நிக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மனநிலை வந்து நம்மளால நிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு ஒரு 24 மணி நேரத்துல நம்மளால இந்த மனநிலையில ஒரு 30% 40% நிக்க முடிஞ்சா கூட நம்ம எவ்வளவு இறையோடு நிற்கக்கூடிய தன்மையில நம்ம இருப்போம். நீங்க யோசிச்சு பாருங்க. 10% இருக்கட்டும், முதல்ல 2% ஆரம்பிப்போம், 10% ஆரம்பிப்போம், 30% போவோம், 40% போவோம். 90% 100% வர்றது கூட நம்ம கையில இல்ல. ஆனா அதுக்கு பக்கத்துலயாவது நம்மளால போக முடியும். அத்தகைய வலிமையை நமக்குள்ளே புகுத்தக்கூடியவனும் அவன் தான். அவன் அத்தகைய வன்மையானவன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனாலதான் அவ்வரன் வன்மையும் அவனுடைய திறன். இது நம்முடைய திறன்லாம் இல்ல. நம்மளால எல்லாம் இதை பண்ணவே முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல உண்மை பார் திண்மையும். அப்ப அதுக்கு நம்ம என்னவா இருக்கணும்? அவனுடைய திண்மையில் நாம் நிற்க வேண்டும். அவனை குறித்த அந்த உண்மையில நம்ம நிலையா நிற்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உண்மையில் பொய்மை ஒழித்தலும் நம்ம பண்ணணும். அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மயக்கங்கள், இந்த உண்மையில் பொய்ங்கிறதாங்க இவ்வளோ பெரிய மயக்கம். இந்த மயக்கத்தை நம்ம தாண்டி வந்துட்டோம்னா நம்மளால நிற்க முடியும். அப்படிங்கறதா எத்தனை பெர்சென்ட்ல நிக்கிறோம், எவ்வளவு நேரம் நிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகதான் அதனாலதான் இந்த மந்திரம் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு மந்திரமாக இருக்கிறது. நம்ம 1579வது மந்திரம் பார்க்கும்போதுதான் இந்த விஷயம் பத்தி பேசணும். அதற்குண்டான ஒரு உணர்தலா கண்டடைந்த விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். இது பத்தின மேல கேள்விகள் இருந்தாலோ இல்ல மேல இது நான் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இந்த இன்னொன்னுக்குள்ளேயும் போய் போய் பார்க்கும்போது ஒரு ஒரு மந்திரத்தோடையும் ஒரு ஒரு அருட்பாவோடையும் ஒரு ஒரு குரலோடையும் ஒரு ஒரு திருக்குறளோடையும் நம்மளால வச்சு பார்க்க முடியும். நீங்க வந்து அபிராமந்தாதி எடுத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமத்தோட நாமத்தை எடுத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. ஏன்னா சொல்லாத விஷயங்களே இல்ல. நீங்க பாசுரங்களை எடுத்தா அவ்வளோ பாசுரங்கள்ல இருக்கு. எல்லாரும் இததான் சொல்ல ட்ரை பண்றாங்க. நமக்கு அவர்கள் மொழியில் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம எந்த மொழியை பற்றி கொண்டு இருக்கிறோமோ அந்த மொழியை இருக பற்றி கொண்டால் நம்மால் உய்வடைய முடியும். அப்படிங்கிறதா அதை எல்லாத்தையும் லிப்ட் வச்சு கூட்டு போறேன்னு திருமந்திரத்துல திருமூலர் சொல்கிறாரு. அதை பற்றி கொள்வோம் என்று கூறி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்வோம். நன்றி நண்பர்களே. நன்றிங்க, மிக்க நன்றி. நல்லா முழுமையான விளக்கம் கொடுத்தீங்க சித்திகள் பத்தி. அப்புறம் அது ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் மயக்கம், நம்ம அந்த மாயை தரும் மயக்கம் தான் அது. அந்த மயக்கத்தை பத்தி, இந்த மாயையில சிக்கிட்டு அந்த மயக்கத்துல நம்ம இருக்கிற அந்த நிலையையும் அழகா சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆணவத்தை நீக்கணுங்கிறதுக்கான விளக்கங்களும் ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டணும்னா இறைவன் தான், அவரை பற்றி கொள்ளணுங்கிற அந்த விளக்கமும் மிக அருமையாம்மா. மிக்க நன்றிங்கம்மா. முழுமையான விளக்கம், ஆரம்பத்துல இருந்து இந்த இறைவனை போய் சேர்ற வரைக்குமான விளக்கங்கள் இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. வேற யாரும்? நன்றிங்கம்மா. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் தங்களுடைய உரை 2வது மாதம் ஒரு சிறப்பு சிந்தனை கூட. அடுத்த வாரத்துல பொங்கல் கழிச்சு நம்ம ரோட்டரி பாஸ்கர் ஐயா கூட பேசுறேன் அப்படின்னாரு. இருந்தாலும் கரண்ட் இதுல அந்த மந்திரத்துல வரக்கூடிய 64 மயக்கங்களை பத்தி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பாராசூட் மாதிரி அப்படி கொஞ்சம் ஒரு காமிச்சிருக்கிறீங்க. 0ல இருந்து 1 ஆக்கி 1 8 8 64ன்னு நம்ம மாலைகளில் சிக்கனா கூட எல்லாத்தையும் குரு என்கிறவர் வரும்போது அந்த 64 சுருங்கி 8 ஆகி 1 ஆகி 0 ஆயிடும். அப்படி ஒரு டெக்னிக்க அழகா விளக்கின அம்மையார்களுக்கு இந்த தளத்தின் சார்பாகவும் இந்த குழுவின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றிங்கம்மா. நன்றி. யாருக்கும் கருத்து? அனைவருக்கும் வணக்கம். கிருத்திகாம்மா மிக அருமையா தெளிவா புரியும்படியா நீங்க இன்னைக்கு பேசியது சிறப்பு அம்மா. சித்திகள்னாலே அந்த சொல்லே புரியாத மாதிரியா இருக்கும். ஆனா இன்னைக்கு ரொம்ப எளிமையா ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு கனிவா சொல்ற மாதிரி நீங்க மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை நீங்க சொன்னீங்கம்மா. அருமை அருமை அம்மா. இது போல அப்பப்போ நீங்க எங்களுக்கு நிறைய விளக்கம் சொல்லுங்கம்மா. கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம்மா. வாழ்வியலையும் நாங்க கடைபிடிப்போம் அம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா, பாராட்டுக்கள் அம்மா. வணக்கம் கிருத்திகா, ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு
வள்ளலாருடைய அகவல்ல வரக்கூடிய தகவல் மட்டும்தான் தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து இதனுடைய விரிவு எங்க இருக்கு, எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த இன்னைக்கு இன்னொரு எண்ணம் வந்துச்சு, ஔவையினுடைய ஞானக்குரல் படிக்கணும் அப்படிங்கிறதும் அந்த மாதிரியான ஒரு உணர்வும் நீங்க இன்னைக்கு உண்டாக்குனீங்க. ரொம்ப நன்றி. ஆனா என்னன்னா, இன்னைக்கு இந்த ஔவை ஞானக்குரலை பத்தி சொன்னதுனால உங்களுக்கு தான் தொந்தரவு அதிகமா இருக்கும். உங்ககிட்ட தான் கேட்கணும் அந்த ஞானக்குரலை தொலைபேசி மூலமா. அதனால நன்றி. நான் உங்ககிட்டயும் கேட்டுப்பேன், வேற எப்படியா படிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி. சிறப்பா அந்த அந்த கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, ஆடுரு சித்தி, கூடுரு சித்தி, இன்னும் நீங்க அறிவர் சித்தி, அனந்த வகை இன்னும் அந்த பகுதிக்கு வரல. அது எப்பாவது வருவதற்கான வாய்ப்பு இருந்தானா அந்த பகுதிக்கும் வரலாம். நன்றி. இதான் அந்த பொருள் மயக்கத்துல விஷயம் ஞானம் பத்தின ஒரு விஷயத்துல அது ஒப்புமைப்படுத்தி சொன்னீங்க. சரி, நான் அதை கவனிக்க முடியாம போச்சு போல. நீங்க சொன்ன வேற எதையாவது யோசிக்கும் போது அதை கவனிக்காம இருந்திருப்பேன். சரி சரி, நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. தளத்தில் அனைவருக்கும் வணக்கம்மா. இந்த தளம் வந்து ஒரு ஒரு வாழ்க்கையில வந்து நம்ம முக்கியமா வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு செய்தியெல்லாம் வந்து லைன் ஐயா மூலம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவருக்கு நன்றி. அது மாதிரி இந்த நடத்தின்னு போற சாரதிகளா இருக்கிற வந்து கிருத்திகா அம்மா, அந்த அசனரை ஐயா மற்றும் அனைத்து முன்னணி இருக்கிறவங்கள வந்து ரத்னகுமார், நீங்க இந்தியா மொத்தம் எல்லாருக்கும் ரொம்ப வந்து சிறப்பான ஒரு செய்தியை நாள்தோறும் நீங்க வழங்கின்னு வரீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த பாடல் ஒன்று அம்மா சொன்னது, சித்திகள்னா அவங்க என்னன்னே தெரியாம எங்களுமே நாங்க இருக்கிறதுக்கு இந்த தளத்துக்கு வர்றதுனால அத்தனை ஐயா சொல்லுவாங்க, இந்த நூல்ல இந்த வரி சிறப்பா இருக்கும், இந்த நூலை நீங்க படிக்கிட்டா நல்லா இருக்கும், இந்த வரிகளை நீ மனனம் செய்யணும், இந்த வரியில வந்து இது மாதிரி ஒன்னொன்னு அப்பக்கும் ஒரு செய்தி சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுப்பனையா இந்த தளம் இருக்குதுங்க. மீண்டும் கடவுளுக்கும் இந்த தளத்துல வழி நடத்துறவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லணும். நன்றிங்க. இந்த அம்மா இன்னைக்கு சொன்ன சித்தி 64ன்றத அண்மை காலமா வந்து அந்த திரைப்பட பாடல்களும் வாழ்க்கை 8 பிரிச்சுக்கணும்னு ஒரு பாடல் கூட வரும். அது ஐயா சொன்னாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நன்றிங்கம்மா. கிருத்திகா அம்மா இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு செய்தியெல்லாம் வந்து இறைவன் ரொம்ப சிரமப்பட்டு இந்த கிடைச்சிருக்கிறாங்க. அவங்க இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனா இருந்தாலும் காலத்தின் கருதி இந்த காலத்தையே மையமா வச்சு அவங்க பேசுறதுனால கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் படப்படுப்பு தெரியுற மாதிரி தெரியுது. ஏன்னா காலம் தான் எல்லாரையும் நம்ம வீணக்கூடாதுனால அவங்க சொன்னதுனால இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த காலத்தை நீட்டிச்சு லைன் ஐயா அவங்க கிட்ட கொடுத்துட்டு காலத்தை ஒரு நாளுக்கு சிறப்பா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றிங்கம்மா கிருத்திகம்மா. நன்றிங்கம்மா. வணக்கம். நன்றிங்க. நன்றி அத்தனையா. நன்றி வெந்தியாமா. வேற யாரும் எதுவும் கருத்து சொல்றீங்களா? நன்றிமா. நான் கடைசியா எல்லாருக்குமே நன்றி சொல்லி உண்மைதான் ராஜேந்திரனையா, கொஞ்சம் கான்சியஸா அதுவுமே 42க்கு போயிடுச்சு. அரை மணி நேரத்துல 30ல முடிக்கணும்னு நினைச்சேன். 42 வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்கும். ரெண்டாவது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பேசினாலும் இது வந்து 8 தலைப்பையும் 8 நாளைக்கு பேசலாம், இல்ல 80 நாளைக்கு கூட பேசலாம். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இது. அத வந்து 30 நிமிஷத்துல பேசணும் போது கொஞ்சம் ப்ரெஷர் இருந்ததுதான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அதுக்கு முன்னுரை சொல்லணும். நான் எப்பவுமே ஒரு உரை பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட மனசுக்குள்ள ஒரு கணக்கு வச்சுப்பேன். 8 டாபிக் இருக்கு, அப்போ மொத்தமே 30 நிமிஷம் தான். அப்போ வந்து 3 24 எடுத்துனா கூட ஒரு டாபிக்கு 24 நிமிஷம், முன்னுரை ஒரு 3 நிமிஷம், முடிவுரை ஒரு 3 நிமிஷம். ஸோ தொகுத்து கொடுக்கறது நான் எப்பவுமே தொகுத்து கொடுப்பேன். அப்ப அந்த மாதிரி தொகுத்து கொடுக்கறதுக்கு ஒரு 3 நிமிஷம் இப்படி வச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு எனக்குள்ள இருக்கும். ஆனா அந்த கட்டமைப்பை வந்து நான் இந்த தடவை முன்னுரையிலேயே தாண்டிட்டேன்.
அந்த 3 நிமிஷத்துக்கு மேலேயே முன்னோரையே போயிடுச்சு. கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி ஸ்பீடு பண்ண மாதிரி இருந்தது மனசுக்குள்ள. அது ஒரு உண்மை. 2வது உண்மை வந்து என்னன்னா, ஐயா அர்த்தநாரியா சொன்ன மாதிரி ஔவை குரல் வந்து பார்க்க பார்க்க இந்த 3000 திருமந்திரத்துல இருக்கக்கூடிய விஷயத்துல அம்மை வந்து 300 குரல்ல சொல்லிட்டு போயிருப்பாங்க. படிக்க படிக்க அப்படியே உள்ள அதிரும். எப்படி ஒரு வீணையில தந்தி மீட்டும் போது அதிருமோ அந்த மாதிரி உள்ள பூரா அதிரும். நம்ம பார்க்கலாம். தனியா ஒரு செஷன் போடலாம். இல்லைன்னா நம்ம வாரம் ஒரு நாள் முதல்ல ஒரு அதிகாரம்னு எடுத்துட்டு அந்த அதிகாரம் அப்பவே கூட 30 அதிகாரம் வந்துடும். 30 நாளைக்கு நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஆனா கண்டிப்பாக அடுத்த நிலை நம்ம ஒரு முறை திருமந்திரத்தை பார்த்துட்டு அடுத்த நிலையில நம்ம பார்க்கலாம். வரேன். அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது ஔவை குரலையும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு நிலையில தான் நம்ம இருக்கோம். சமயம் கிடைக்கும் போது நம்ம பார்க்கலாம். இந்தியாமா, கௌரிமா, லைனையா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பழமணிமா, கீழே கேட்டுட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் மிக்க நன்றி. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றி நண்பர்களே. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. மிக அருமையான நேரமா இருந்தது. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.